தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி நடத்தி வரும் சோதனைக்கான காரணம் என்ன என்பது குறித்து பரபரப்பு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அதே போல டாஸ்மாகிற்கு மது பாட்டில்கள் சப்ளை செய்யக்கூடிய தனியார் மதுபான நிறுவன ஆலைகள் மற்றும் அதே போல அந்த நிறுவனத்துடைய அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3வது நாளாக இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியிலான தொடர்புகளும் இதில் இருப்பதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 3வது நாளாக இந்த சோதனையில் 50க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறை சோதனையுடைய காரணம் என்ன என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கொள்முதல், விற்பனை மற்றும் மதுபான கூடம் ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், ரகசிய விசாரணைகளையும் நடத்தி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் மீது கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் சுமார் 35 வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அதனை முழுமையாக ஆய்வு செய்தார்கள். அந்த வழக்குகளை மையமாக வைத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். 3 நாட்களாக இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை ஒரு வழக்கு விசாரணையை கையில் எடுப்பதற்கும் அதே போல சோதனைகள் மேற்கொள்வதற்கும் ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது தேவைப்படுகிறது. அந்த முதல் தகவல் அறிக்கை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 35க்கும் மேற்பட்ட வழக்குகளை டாஸ்மாக் அதிகாரிகள் மீது கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்திருந்தார்கள். அந்த அனைத்து வழக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வழக்குகளுடைய தன்மைகள் என்ன, அதே போல டாஸ்மாக் அதிகாரிகள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அந்த வழக்கில் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற பல்வேறு ஆய்வுகளை நடத்தி தற்போது இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். 3 நாட்களாக இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை நாளை வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சோதனைக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து முழுமையாக தெரிவிக்கப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.